Kari
பார்த்தாரு அண்ணா எதை பார்த்தாரு உதவாங்க வேண்டி பின்னால பின்னால போய் நான் மட்டும் இல்லை போட்டு காய்ச்சி வாங்களா கிடைக்காதா அடிச்சு அடியா தொடச்சா அடிச்ச கம்மியா அடிக்க அண்ணா கம்மியா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார் ஒருத்தனுக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் ஒருத்தனுக்காக கொடுத்தார் உங்க சூர்யாவுக்கு காது கொடுத்தார் வாங்கி வையா காலையில ஆளு பாரு புரியாது புரியாது சங்கீதக்குரியவன் நாரகம் செய்வது தக்கல் மகளம் சவால் புரியவன் அக்கரத்தை அடிக்க அதாவது அடக்க செய்து அக்கரமம் அக்கரத்தாகி விடுறது சக்கரம் சக்கரத்துடைய ராவண நாடு என்றால் ஆயிரம் சமுத்திரம் என்றால் அலை அவர்கள் இருப்பது ஆதிசேஷன் ஆதிய வழி இருப்பது ஸ்ரீ ரமா நாராயணமூர்த்தி திருவாகிய மகாலட்சுமி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில குளித்திரிப்பேட்டையில இட்லி சூடும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குளித்திரிப்பேட்டை தாலுக்கா தாலியார்த்த கோவாகம் அருகாமல் இருக்கக்கூடிய கோட்டையா மலத்தா சேர்ந்த விஸ்வநாத கோனாருக்கும் பச்சைமால் என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் பஞ்சமாலம் சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் நேரலையும் வரதராஜ் கோனார் ஐயா நேரம் நீதான் பாத்துருக்கல எப்படி போட்டு அடிக்கிறோம் மகாராஜா அது சாண்ட நீ 2 கை வாங்கி ஒரு சப்போர்ட் இல்ல இல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க நீ வாய் வரதா ஓடியா என்ன சொன்ன
கோனார். ஓ, போனானா? அப்ப எடை முட்டாள்னு சொல்லுவாங்க. எடிய முட்டாள். அப்ப எடை எடியில் விட்டால் கோனார் விட்டால் கோளாறு விட்டா. அப்படி சொல்றா. கோட்டையாம கிராமத்தில் வசித்து வர தேரி தம்பி. ஹலோ? ஓ, சீக்கிரம் வாயா, நீ வேற ஒண்ணு. என்ன? யார் இது பேசுறது? எம்ம தர்மகிட்ட பேசுறது. எம்மன்கிட்ட ஆமா. யாரு? இங்க ஒரு எம்மன ஓட்டு எல்லாத்தையும் போட்டு சாத்தி நிக்குது. ஏட்டத்து பாத்துட்டாரா? நாலு கிட்ட நெருங்கிட்டா. பெருமாட்டில் வந்தா நேரம் சொல்லலாம். பெரிய வீட்டில் வர சொல்லு. ஏய், மஞ்ச டூ டோட்டில இது நாச்சச்சி அப்புல் சீக்கிரம் யம தர்ம நம்பரை இவன் வச்சிருக்கான்பா. இந்த குமாருக்கு தம்பி வரலாற்று கோணாருக்கு அந்த கோணருக்கு இப்பதான் பூத்து வாங்குவான். கண்ணா கண்ணா ஒரு 5 மணிக்கு பாரு திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்டுல ஒரு தோல்ல பையன் மாட்டிக்கும். இந்த கடைக்கு நடப்பான். அப்ப இவனை பார்த்தா எப்படி இருக்கும்? சிக்கு முடி வாங்குறதே சிக்கு முடி. வாங்க சிக்கு முடி 100 கிராம் 200 கிராம் 400 ரூபா. அதாவது உங்க மயிரை கொடுத்துட்டு எங்க சாமான வாங்கிட்டு போங்க. வாங்கம்மா ஒளி பார்த்தா பண்ணிடுறோம் பொழுது நான் எண்ணி பார்த்தா அதான் ஓடு அதான் ஓடு ஆமா ஆமா அது மாரியாத்த கோலம் மாவாளுக்கு வாங்குறேன்டா. சொன்னா தெரியும். நான் சொல்லுங்க நான் ஒண்ணுமே சொல்ல. அவரு உங்களை எதுவும் கேட்கல. அவரு எதுவும் கேட்கலங்க. நீங்க பாருங்க பாத்துட்டு தண்ணிடுறாங்க. சொன்னு சொல்லுவோம் மாமா ஏங்கிட்ட வந்து சொன்னுவா நான் உனக்கு கொஞ்சம் பேச்சா இருக்கணும் தான். அப்படி போலும் என்னுடைய பயலோ நீ வேற என்னது அவன் எது வரும் அந்தல தெரியாது. யார் யாரு
அடிச்சா 2 காலம் மாத்தி அப்படி சொல்ல முடியாது. 30 கோடி எப்படி இருக்க வேண்டும்? சப்புன்னு விடுங்கடா. அப்படி அனைத்து தேவர்களும் என்னை சந்து கண்டா அஞ்சு அஞ்சு சந்து அஞ்சு சாகரத்தீவு அப்படி இருந்தாலும் என்ன பொருள் இருக்கு? யாரிடத்துல வாங்கினேன்? யாருகிட்ட? எப்படி வாங்கினேன்? எப்படி அப்படின்னு தெரியுமா? யாரிடத்துல வாங்கினேன்? யாருகிட்ட வாங்கினீங்க? அவனே என்பதோட சரி அதான் ஒரு காலம் கிடையாது. கிடையாது அப்படி என்ற வார்த்தை இணைங்க அவனைய கோரி அந்த தானத்துல ஐயனுடைய பூஜைக்கு வச்சு அவன் ஆகியப்பட்டான் சரி எலும்பு எண்ணுவோம் சரி அப்படியே வரத்துக்கு வச்சு அரணாகியவற்றோடி வந்தா அந்த மாதிரி ஓடி வந்து என்ன கோரி தவம் வந்தாயா என்ன வேணும் வேண்டும் அப்படி என்று கேட்கும்போது ஐயா ஆத்தலிங்க படிகளுங்க வேண்டும் 2 லிங்கங்கள் வேண்டும் அப்படி என்று கேட்டபோது தருவது வருகிறது இந்த லிங்கத்தை வச்சு அனுதினமும் அதை வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒரே ஒரு மகள் இருக்கிறது. மகள் பேர் ஒரு வயிற்றில் ஒரு ஆணும் என்ன முறையாக வேண்டும் தங்கை முறையாக வேண்டும் தேவர்களுக்கு கிடையாது அதற்கு பிறகு தாண்டி ஓடி இறங்கி 2 ஆண்மக்களை பயின்று மக்களா இவை மனசாரம் சொல்லுங்க அப்படி என்று சொல்லும்போது அந்த நேரங்களில் நாரதன் பார்த்து ஒரு லட்சம் ஆண்மக்களும் அப்படி என்று மீட்டு இறக்கி விட்டார். சாபத்தோடு படித்து தாண்டி ஓடி இணைந்து 50 பெண்ணை 26 பெண்ணை சந்திரன் படுத்தார். 23 சரி 10 8 பெண்ணை அவனுக்கு கொடுத்தார். 2 பெண்ணை கொடுத்தார். அப்படி பிடித்து காசு பேர் கொடுத்த 13 பெண்கள் 2 பெண்கள் அவருக்கு வந்து
அதுக்கு தேவர்களும் இதுக்கு அசுராதிகளும் எத்தனாயிரம் பேர் எத்தனை பேர்? தேவர்கள் 33 கோடி தேவர்கள். அசுராதிகள் 66,000 கோடி 66,000 கோடி அசுரர்கள். அப்படி வந்த போது அந்த நேரங்களில் அசுராதிகளுக்கு மேற்கொண்டு போய் இருக்குது. அப்படி அந்த முருகப்பெருமான் ஒப்பனை செய்து முருகப்பெருமான் ஓடி வந்து அழிக்க மீண்டும் எடுத்து கொண்டே போனது இருந்தது. இது அழிக்க வேண்டுமானால் இருக்க வேண்டும் என்று தேவர்களாகிய பார்த்து என்ன செய்தார்? விநாயகனை ஒப்பனை செய்து விநாயகன் ஓடி வந்து அவனுடைய தும்பி கையை கொண்டு வந்து அதோ மிக ஓடி தேடியில வைத்தான். அவனை அழைத்தபோது பிறப்பு என்பது நின்றது. அதோ மிக இறந்தது. அப்போது நின்றது 66,000 கோடி அசுராக்கள் நின்றது. ஒருபடி சக்தி வாழ்க்கை வாழ்ந்து அவால் தடி இருப்பதை தேடி சென்றார். சாகரதீவு என்று ஒரு நாட்டை ஏற்படுத்தி அதற்கு பிறகு பார்த்தேன் நம்ம அன்பால சாதிக்காச்சு அவர் அதில் சாதிக்க முடியாது. அப்படி என்று அதற்கு பிறகுதான் அரணை ஆத்மலிங்க படிகள் வைத்துக்கொண்டு இந்த ஆத்மலிங்க படிகள் இங்க இருக்க வரைக்கும் ஒரு பையன் ஆட்டம் முடியாது. காலையில 6 மணிங்க சாயங்காலம் 6 மணி நாம தான் ஆட்டிக்கோ. என்னடா எதை ஆட்டுறியோ? அப்படி இருந்தாலும் ஆத்மலிங்க படிகள் பெற்று நாம் இன்று வரைக்கும் நான் பூஜை செய்து வருகிறேன். அரமனை கோரி பூஜை செய்ய வேண்டும். ஆனால் என்னுடைய மகளாகப்பட்ட வேண்டும். அதற்கு முன்பு இந்த சாமிக்கு சபைக்க வேண்டும்.
பரவாயில்ல நம்பாதீங்கடா பசங்களே. நைட்டு கூட ஒரு ஆட்டுக்காரன் செத்துனா வாங்கி இருக்கும்போது ஆம்பளை ஓகட்டா எனக்கு மட்டும்தான் புரியும், உனக்கு எனக்கு தான் புரியும். நீ வெளியில காமிச்சிக்க மாட்டே. மாளிகல என்ன சொல்லுகிறான் தொடப்பு மூடா முறி ஓகட்டா நாய பக்கம் நாய அந்த சைடு வந்தமா என்ன பண்ற இங்க வாடா கிட்ட வாடா அதிகம் ஒண்ணு போடுங்க. அம்மா பேர் பார்த்து விடுறா தம்பி. அதான் அம்மா பேர் பார்த்து விடுறா. 51 தானே. டேய் கேவா கம்முனு உட்கார்ந்து. யாரு சந்தோஷம் அப்படியே அங்க தவியா அப்பா கூப்பிட்டுருக்காங்க. விருந்திலே அப்பா கூப்பிட்டுருக்காங்க. ஏது கிளம்பி தெரியல. அப்பா போய் பார்த்துட்டு என்ன விளக்கம் கேட்கலாம் ஓடி. அப்பா எதிர்பார்த்த வந்து பாருங்க. ரெண்டு மாட்டா அப்பா எனக்கு அண்ணே சம்பளாதி. வணக்கம் வணக்கம் அப்பா. சுகமோட வந்த பாய்கள் என்ன காரணம் ஏது காரணம்
இதனால் இல்லாமல் இன்றைய தினத்திலே தாதிமார் எழுதலுக்கு என்னை எங்க ரத்த காரணம் என்ன சொன்னால் ஒருத்தர் கிடையாது. சொல்லப்பா. அதாவது ஆத்மாலிங்க வடிவில் என்னைக்கு பெற்றானோ அன்று முதல் கொண்டு நான் பூஜை செய்வது வழக்கம். அந்த பூஜைக்கு மலர் தரம் கொண்டு வந்து விடுப்பது ஒரு வேலை. அந்த பான்மை கிணங்க இன்றைய தினத்திலும் நந்தவனம் இருவருமாக சென்று நல்ல முறையோடு பரமனுடைய பூஜைக்கு இடது நேராமல் மலரும் கிளம்பு கொண்டு வர வேண்டும். ஆமா, சீக்கிரமாக சென்று போயிட்டு வரேன். குளக்கரையில யாரோ வந்து யாரு வந்து என்னன்னு கேக்குறாரு. ஐயா நீ யார் ஐயா? ஐயா நீ யாரு? நீ ரெண்டாவது வந்து எங்க வாடி போடின்னு சொல்ற யாரு? நீங்க யாரு சொல்லலாம் கூப்பிடுறேன். அட்ரஸே தெரியல. உன்ன மாமா குருமா அரசு குருமையான அண்ணன் முரசை கொடியோ தர்மருக்கு தம்பி. ஆனால் அழகு மன்னன் நான் தானே. அர்ஜுனன் பர்குணன் பார்த்து வந்து சுவேசமாக சொல்லக்கூடிய அதிரோல நாம ஜெய முன்னிலை முதிய மச்ச தொலை தொலை சொல்ற அமர ஐயா ஆடால அருமை சொல்ற இவட்டா. ஐயா கண்ணி கையில வரா. கல்யாணம் கருப்பா இருக்குமா, செழிப்பா இருக்குமா, உண்டியா இருக்குமா, நீட்டா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, பச்சா இருக்குமா எனக்கு தெரியாது. அது தெரியுமா சொல்றேன். எங்க அப்பா சொல்றேன். சத்தியமா கல்யாணம் இருக்கு. மத்தியானம் மெத்த மேல படுத்திருப்பான். அப்ப 4 வாரம் கட்டை விட்டு கீழே இறங்கிடுறான். ஆனா 3 புள்ள இல்ல 3 பொண்டாட்டி தான் கட்ட போறேன். வேற என்ன தம்பி? அது போட்டா அந்த கல்யாணம் ஆடுங்களா ஆவாதுங்களா? கல்யாணம் ஆகல உனக்கு? கல்யாணம் ஆகலையா? வேடா பையா டேய் வாடா. ஏய் இவனாண்டி இவனாண்டி இவனுக்கு கல்யாணம் ஆகலடா.
மகள் அனுப்பி விட்டோம். சென்று வெகு நேரமாகிவிட்டது. காணவில்லை என்று நந்தவனம் தேடி வந்தேன். இப்போது கூட்டு பார்ப்போம் எங்க இருக்கிறது என்று. என் கண்ணே சர்க்காவதி. எங்க அப்பா கோயிலுக்கு கூப்பிடுறாரு. எங்க அப்பா உனக்கு 4 பவுன் போடுவானா 3 பவுன் போடுவான்னு தெரியாது. எத்தனை பவுன் போடுவான்னு தெரியாது. எனக்கு வந்து எம்மா வண்டி வேணும். 3 பவுன் முறுக்கு செயின் வேணும். இல்லன்னா ஒரே நொறுக்கம். என் மகளே சாம்பலாவதி. அப்பா மலர் தவம் கொண்டு வர சொன்னேன். அமர்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வரப்பா அப்ப கனகத்தில் வருது மோதி அந்த கலமட்டு நாடகத்துல வரும்போது காரமுள்ள சூரமுலம் சிலையில மாட்டிக்கிச்சுப்பா. வசமா ஒரு முள்ளு மாட்டிக்கிச்சுப்பா. நாங்களோ மலர் எடுத்து விட்டோம். சிலை எடுக்க நெருவாயில காரமல்ல சூரமல்லான்னு என் சிலையை பற்றி இழுத்து கொண்டிருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக எடுத்துக் கொண்டிருக்கிறேன். போகணும் வர சொல்றீங்க. விட்டு போவதாக கிடையாது. ஊரு உலகத்துல தெரியாத தப்பா நம்ம பண்ணிட்டேன். அப்பா ஏன் அடிக்கிறேன்? அப்பா இல்லப்பா இல்லப்பா அப்பா இது ஊழல் அடித்தா உங்ககிட்ட வந்து சொல்லுவா, நீ அடிக்கிறியப்பா நாயமாப்பா பெத்த பிள்ளைய போட்டீங்களப்பா. எப்பாடி
வாய் முறப்பா ஊரார் யாராயிலே என்ன ஓடி வந்து கிடைத்தால் அப்பா என்ன அடிக்கிறோம் அப்படி என்று உங்களிடமே ஓடி வந்து சொல்வேன். இப்ப நீயே என்ன எடுத்தால் நான் யாரிடம் சென்று சொல்வது? அப்படி என்றுமா அறிவா கேட்கிறேன் என் நாயே. கொண்டவளே அம்மா அழுகா கேக்குறீங்க. ஆமாப்பா அம்மா அறிவா கேக்குறீங்க. என்ன தவறு செய்தப்பா அபச்சாரம் கொண்டவளே நெஞ்ச எழுத்த முடியவளே காமவெறி கொண்ட நாயே ஆம்படியா அப்படி இல்லப்பா குளக்கரைக்கு போன உடனே அந்த ஏழவத்தை பார்த்து என்ன வாடி போடி கைப்பிடிச்சிட்டான்ப்பா. அவனே வந்து எனக்கு சேர்ந்தான்ப்பா. இல்லப்பா நான் வேணா சொன்னப்பா வேணாம் சொன்னேன். என்ன நானும் கல்யாணம் ஆகாதாங்கிறேன் நீங்களும் கல்யாணம் ஆகாதீங்க. ஆடி நான் எதாவது நான் பாத்துக்கிறேன். ஒரு கோட்டர் வாங்கி தரேன் உங்க சொல்றேன். இல்ல நீ கோட்டர் கூட வாங்கி தரதவல. நீதான் தெரியாத குடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு கோட்டர். கல்லஞ்சலம் எடுத்துட்டு வரக்குள்ள சின்ன பாப்பா கல்லஞ்சலம் எடுக்கலாம் சொன்னது. அந்த தேவடியா முண்ட அவன் மேல ஆசைப்பட்டு கை புடிச்சி தாவல என்னன்னு கேளு. கை பிடிச்சியா? இல்லப்பா கை பிடிச்சியா? இல்லப்பா இல்லப்பா கைய பிடிச்சியா? கைய பிடிச்சியா? இல்லப்பா கைய பிடிச்சியா? இல்லப்பா ஐயங்களப்பா பேரே தெரியாம குருமாத்தா வேணும். இல்லப்பா இல்லப்பா குருமாத்தா வேணும். எப்பா என்ன தவறு செய்த ஏன் தவறு செய்த மரமணி பசக்கி பைகாரி நாயே நெஞ்ச இனத்த உடையவரு ஆண்டவன் கொண்டவரு அகங்காரம் கொண்டவரு அபச்சாரம் கொண்டவரு என் குலத்தைக்கு சென்று என்ன போல ஒரு என்னுடைய குலத்திலே விழித்தவனா ஒரு அசுர குல திலகமாக பார்த்து ஆசைப்பட்டிருந்தால் பரவாயில்லை அப்படி என்று திருமணத்தை முடித்திருப்பேன். சென்று போய் அவன் எந்த குலமோ எந்த ஜாதியா தெரியாது காமவெறி கொண்ட நாய உங்களுக்கு காமம் கண்ணு மறைத்தது. இனிமேல் என் முகத்திலே முயக்க கூடாது. கட்டி சிரிசால போறேன். இப்ப நான் உனக்கு பொண்ணு தரேன்னு அதிகமான போன வர பாவுடு அட்டிக்கிறதே அவன் அஜோட அடிச்சுக்கடா. இல்ல நான் இவர சொன்னேன். மரியாதை அடி பாபா இந்த தேவடா கவலைப்படல நான் ஒன்னாவது எங்க அப்பா அடி வாங்குறேன். ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னை தனிமையாக ஒரு வீதியில இருந்தால் அம்மா யாரம்மா என்ன ஊரு என்ன பேரு அப்படி என்று நேரத்தில் இருந்தாங்க. ஒரு ஆண்மகனாக பிறந்தவன் ஒரு தங்கையாக நினைத்து அந்த பிள்ளைய கொண்டு வந்து அவங்க தாய் தான் கொண்டு படிக்கணும். நீ வாங்கிக்கோ நீ வாங்கிக்கோ நீ வாங்கிக்கோ அடி சொல்ல நிம்மதி தைரியமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன் தைரியமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நானே ஆசைப்பட்டு கூட்டாலும் பொம்பளைக்கு கற்பு முக்கியம். இப்ப வந்து எப்போ என்ன பண்ணி அது பண்ணி கேட்கல. அப்ப எப்படி நான் கருத்துக்கு மேல படுத்த அந்த டேபிள் சரியா இல்லப்பா சரியா செய்யலப்பா சரியா 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 இல்லப்பா Hey!
நாயே எப்பா நான் சொல்லிருப்பேன் உன் மாவை நான் சொல்லிருப்பேனா காமவரி கொண்ட நாயே இல்லப்பா பரவாயில்ல பரவாயில்ல பையன் ஒண்ணு சரியா பாடு புசு பண்றே யார் உனக்கு இப்ப பாரு டாய் 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 ஐயோ டாய் டாய் சும்மாவா தாய் கொலைக்கு இந்த உடலில உயிர் உள்ள வரைக்கும் வேற தர முடியாது அட ஈடோ நீ ஒரு மயிலே சிரியா இந்த சொல்றியா பையனா இதற்கு மேல உதவுகிறாரு இவன் கை கால கட்டி நம்ம சாகர தீவுல சிறைச்சாலையில போறான் ஏது டேய் தூக்கு தூக்கு நீ போய் நான் சம கட்டி மாட்டேன் சரியா கையையும் கட்டிட்டு காலையும் கட்டிட்டு என்ன பண்ண போற என்ன அங்க வந்த சாகர தீவுல ஆமா நான் ஜாகிரதைக்கு வந்தேன் சாவதுக்கு பரவாயில்ல அங்க ரெண்டு பொண்ணு பார்த்தேன் ஆமா சாம்பலாவதி சர்க்குலாவதி சரி சர்க்குலாவதி சாம்பலாவதி ஆமா அவ என்ன பாக்க அவள் நான் பாக்க முதல் கட்ட அவரு ரெண்டு பேரும் லவ் மாமா ஐயோ மாமா சரி ஆத்மா லிங்கம் படிக்க லிங்கம் ரெண்டு தான் அங்க இருக்குது ஆமா இங்க ரெண்டு கிட்ட ரெண்டு இருக்குது அட பேமானி இப்படி வந்தகாரிக்கு ஒண்ணு புரியல அது போனா போகட்டும் ஆமா இது ரெண்டு வரட்டும் நான் என்ன சொல்றேன் உங்க அண்ணன் சரியா சரியில்லை ஆத்மலிங்க படுகலிங்க கொண்டுவான்னு அதை இப்ப நம்ம கவனிக்கணும் அது எனக்கு தேவையில்ல ஆ, இந்த நாலு லிங்கம் தான் வேணும் என்ன பண்ணுவீங்க அது பண்ண தெரியாது சரி இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ண ரெண்டையும் நீ கல்யாணம் பண்ணணும்னா அந்த சூரன் உயிரோட இருந்தா கல்யாணம் பண்ண முடியாது அவனை தீர்த்து கட்டினாதான் கல்யாணம் அதுக்கு பண்ணணும். என்ன வழி அது நான் என்ன பண்றேன் ஒரு குறைச்சா உருவெடுத்து எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஆத்மலிங்க படுகலிங்க அத கையில வாங்கினாதான் அவனை கொல்ல முடியும் ஆமா பிடிங்க அது வாங்க முடியும் நான் குறைச்ச வரேன் சீமா, ஓடியா 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 அது யார் அடி குறைச்சியா அதிகம் டேய் நடினா ஆசாமே குயிமர் ஐயா டேய் குடியல நல்லா இருக்கா சாமி நல்லா இருக்க நல்லா ஆசாமி நின்னு ஆனா இந்த இந்த ஊர் பெரிய நன்னார் இருக்கார்ல யாவூர் சாமி இதுதான் ஒரு நஜர்படி மேடு அப்படியே அங்கே சொல்லு வாயில வராது ஆசாமி மேடு ஓ மாடு மேடு மேடு ஓ மாடு அதிகம் ஒரு உன காலியத்தை குதிரை வைக்கும் அதுல உன மாரியத்தை குதிரை வைக்கும் குயி குயி ஆசாமி குதிரை அதிகம் புட்டல அதிகம் ஒட்டுது நான் ஒண்ணுக்கு ஆசாமி எல்லாத்தையும் சுமையாட்ட வச்சுக்க சாமி மண்ணல்லி கடுகு போட்டு புடிச்சு பேசி அதிகம் புட்டி டேய் கீழே
சாமி எனக்கு என்னென்ன வேலை தெரியும் தெரியுமா சாமி? நான் தூதா கட்டி சாமி சொல்வேன் செத்தப்ப ஆச்சப்ப விட்டா கொச்ச கொஞ்ச கொச்ச சாமி சொல்லு சேத்தப்ப சாமி சரி மருந்துட்டு சாமியில சாமி இங்க எதுக்கு வந்த சாமி ஏய் என்ன இவ்வளவு நேரம் கொத்தி நடிச்சிருக்க அப்புறம் யாரு நான் யார் தெரியுமா? பகவான் பகவான் நாங்க பார்த்தது இல்லையா? எப்படி சாமி இருக்கும்? அல்லா கோயில்ல நாங்க பகவானை பார்த்தது இல்லையா? அல்லா கோயில பாப்பாங்க. அப்புறம் ஏசி நம்ம கோயில்லையா? பகவான் கோயில பாப்பாங்க. இத சாகரத்தீவு இருக்கிறது. இத சாகரத்தீவு இருக்கிறது. சாகரத்தீவை தானாதகத்தோடு ஆண்டுபடியான இத சக்கராசுரன். ஆமா சக்கராசுரனுக்கு இரண்டு பெண்கள் இருக்கிறது. சாம்பலாவதி சர்க்கராவதி. என்னது? ஆமா அந்த இடத்தை வனத்துக்கு என்னுடைய மைத்தரன் அர்ஜுனன் இருக்கிறானே அங்க செல்லும் பொழுது அவன் மேல மோகம் வச்சு விட்டான். அதனால மட்டும் ஜாதா நாள் எடுத்துட்டேன். இந்த ஊர் சத்தியால் நாட்டார் கூட்டவத்து புள்ளாவ கடை வச்சுக்கிறான். ஓ கூஜாவத்து புள்ள கடை வச்சிருக்க முடியல தம்பி நானே இப்பொழுது இப்பொழுது வயிற்றுல இருக்கிறானே அரசு வச்சிருக்காங்க. எப்படியோ காமது வேணும். எதனால தெரியுமா? அந்த சக்கராசுரன் இருக்கிறானே அவன்கிட்ட ஆப்பலிங்க படிகள் இங்க இருக்குது. அது எப்படினா எடுக்கணும். அதனாலதான் நான் உருவ மாதிரி வந்திருக்காங்க. போகலாமா? சரி வந்து விட்டோம். ஆமா இருந்தாலும் ரெண்டு பேர் போல நல்லா குந்தாணி ஆட்டம் ரெண்டு பேர் ஆமா ஆமா சொல்லா போய் பத்தி வந்துருக்க நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க. கேட்டு பாருங்க. சொல்லிட்டியா? அடி எந்த ஊரு எந்த தேசம் வணக்கம் வச்சேன்னு சொல்லு. ஓ உங்க பாஷை வணக்கம் வணக்கம். ஓ இந்த பாஷை குயிமர் அப்பீலமா நாக்கல பீலே எந்த ஊரு எந்த தேசம்
என் ஊர் இருக்குது கோவிந்தபுரம்மா. கோயிலுப்புறம் என்ன கிருஷ்ணவேணி பக்கி. கிருஷ்ணன் கொட்டியா குறி சொல்ல அம்மா குறி சொல்லுன்ற நீ கூலி எவ்வளவு கேக்குற ஆஹா, கூலியா? ஆமா. எனக்கு கூலி ஒன்று வேணாம் அம்மா. அப்படியா சரி கூலி ஒன்று வேணாம் சாத்தி. சரி. உன் குணம் இருந்தா போதும். சரி. உன் குணம். சரி இருக்கட்டும் இப்ப எவ்வளவு எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற யார மனசுல எந்த வழித்துல நாங்க இருக்கிறோம் சொல்லு யார மனதில் நினைச்சிருக்க அதை மட்டும் சொல்லு ஒரு ஆடவனால மனம் கெட்டு. உங்க ரெண்டு பேரும் மனசுல ஒரு ஆடவன் நடிச்சிருக்கீங்க. ஆமா உண்மைதான் ஆமா அது மட்டுமா? அப்புறம் நம்ம அதுக்கு அது மட்டும் கிடையாது. அவர் வருவார். எங்கடி ஆளை காணுமா அங்க போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா மூணு உங்க மனசுல நினைச்சவங்க வரணும்னா நான் சொல்றத கேட்டா அவர் சத்தியமா வருவார். என்னன்னு என்ன தெரியுமா? என்ன சொல்லுமா உங்க அப்பா இருக்கிறாரு. அப்பா இருக்கிறாரு அவர்கிட்ட ஆத்மலிங்க படிக்கலிங்க இருக்குது. இருக்குத்தான் அந்த ரெண்டு லிங்கத்தை எடுத்துட்டு வந்து வந்து நம்ம நந்தவனத்துல போயிட்டு வச்சு கும்மி அடித்தார். அதை வைத்து கும்மி அடித்தார். பூஜை செய்தார். உங்க மனசுல யார நினைச்சிருக்கீங்களே அவங்க வருவாங்க ராசாத்தி. ஐயோ எங்க அப்பா உசிராதுல இருக்கு ராசாத்தி சிறந்தா அம்மா சிறந்தா குறத்துக்கு என்ன கிடையாது. ராணியம்மா, உங்க அப்பா எத்தனை வர வா, ராணியம்மா. உங்க அப்பா அப்ப தேவடியால் அங்க வரவே வேணாம்னா இங்க எங்க அப்பா 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 எங்க அப்பா எங்க அப்பா எங்க வாங்க எப்பா அப்பா ஒரே என்னோட மாத்திராமே கவனம் சொன்னுங்க பாத்தீங்க உங்ககிட்ட இருந்து பத்தி ஆத்மலிங்க படிக்கலங்க அது எனக்கு வேணும்ப்பா எப்படி இருக்கு இரு அப்பா ஒரு வாட்டி ஒரு பொண்ணு தப்பு செஞ்சுட்டா மனிதன் ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுக்கணும்ப்பா ஒரு வாட்டி மன்னிக்க ஒரு செஞ்ச நாளைக்கு 1000 தப்பு செய்றீங்க. எந்த தப்பு மன்னிக்கிறது? எந்த தப்பு பண்ணிக்காத. அதை விட்டு இந்த தப்பு தண்டனை கொடு. ஒரு பையன உரத்துல பூரா சொம்பு. அதாவது நான் ஒரு பெண்ணாக பிறந்து நந்தவனம் சென்ற பொழுது நான் மகனாகப்பட்டவன் வந்து எங்கள் மீது ஆசைப்பட்ட போது அவனோடு எங்களால் எதிர்க்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால் அவனோடு இணங்குவது போல நாங்கள் இருந்தோம். ஆனால் மறுபடியும் நாங்கள் மலர் கொண்டு வரவே சென்றால் அவனை போல ஒரு அன்மகன் வந்தால் அவனோடு எதிர்த்து அமராடுவதற்கு எங்களோட சக்தி கிடையாது அல்லவா? ஆனால் உன் கருத்துல இருக்க முடியாது. நாங்கள் அத்மலிங்கம் படிலிங்கத்தை கொடுத்தால் நாங்கள் இதை வைத்து அவனோடு அமராடுவோம். நாங்கள் ஈஸ்வரனுடைய பூஜைக்கு எந்த ஒரு 20 நேரம் மலர் கொண்டு வருவோம். ஆமாப்பா அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஒரு தந்தையாகப்பட்டவன் ஒரு தவப்பு சம்பாதிச்சு சொத்து ஒரு பிள்ளைக்கு சொந்தம். ஆமா அதனால இந்த ஆத்மலிங்க படிகளிங்க நான் கொடுப்பதெல்லாம் உயிராகப்பட்டதான் நடக்கி கொண்டிருக்கிறோமா. ஆனால் எப்போது கேட்கிறோம் அப்போது எனக்கு தவறாம கொண்டு வந்து தர வேண்டும். இல்லையா பொடி மோல்லா சரிப்பா அம்மா எங்க கையில இருக்கு கையில் இருக்க கூடிய வச்சா இந்த ஆட்களுக்கு படிக்கல 2 பேர் வைங்க. வைக்கலாம்ல
உன் ஆம்பளை வந்தா எனக்கு நான் மட்டும் அப்பா உயிர் அத்தா இருக்குது நம்பி வைக்கலாமா அப்பா உயிரந்தைய மயிருக்கு என்ன மயிரந்தைய உயிருக்கு பாட்டி வாடி கும்பி அடிக்கலாமா அடிக்கலாம் ஏ தந்தானா தந்தினா தானே தான தான தந்தினா தானே குத்தாங்க பத்தியா அடியே ஊர்த்தி அப்பா வந்து கேட்டா ஆமா என்கிட்ட கேட்டா அக்கா வச்சிருக்கான்னு சொல்றேன் நீ வாட்டி கேட்டா தகிச்சு வச்சிருக்கான்னு சொல்லு இதே சொல்ல மாட்டேன் அர்ஜுனா ஆமா ஆமா அந்த ரெண்டு வீடு கொஞ்சம் இருந்தாலும் கல்லுக்கு போற கட்ட அந்த சக்கராசுரம் உயிர் இதுல இருக்கு படிக்கலைங்க இந்த ரெண்டு லிங்கத்தை கொடுத்துட்டு இந்த ரெண்டு மாமனாரே மாமனாரே இந்த மான கைய கால கட்டி போட்டேன் ஏன் என்ன கைய கால கட்டி போறதோட விடுற என்னை சுத்தமா சாவரிச்சு போட்டு வந்துக்கிறான் இப்ப நான் உனக்கு மாமனாரா மரியாதை மரியாதையா பொண்ணு தரையா இல்ல சாவ போறியா யார் நானு இந்த உடலில உயிர் உள்ள வரைக்கும் கல்யாணம் என்பது கிடையாது உனக்காக ஒருத்தர் இருக்காரு அவரு நீ சத்தாலாம் இதை விட்டு ஏன் திருப்பி படுத்துக்கிறோம் அவர் எழுப்பி என் கடமை உனக்கு தவிரம் இருந்தால் சண்டைதான் திருமணம் செய்தார் சாம்பலாவதி திருக்கல்யாணம் ஆடி பிடிச்சிட்டது ஆடி கண்ணால் வாத்தப்படும் அம்மன் அருள் விநாயகர் பெருமாள் அருள் பெற்று வாழ்க வாழ்க வேண்டும்